முடிவுக்கு வந்ததன் பிறகு இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் நினைத்தோம், எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், எங்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க கூடிய நிலைமையை உருவாக்கி தருவார்கள் கடந்த காலத்து மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். அதற்கு மாறாக என்ன நடந்தது? இந்த நாட்டின் இளைஞர்கள் மீண்டும் தேடப்பட்டார்கள், இளைஞர்கள் பின்னால் தொடரப்பட்டது. அது மாத்திரமல்ல, கடத்தப்பட்டது மாத்திரமல்ல, இன்று சிறையில் வாடுகின்ற வருட கணக்கில் 17 வருடம் 15 வருடம் 7 வருடம் 8 வருடம் சிறையில் இருக்கின்ற கைதிகளுக்கு விடுதலை என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிப்பட்டிருக்கின்ற நிலைமை. அது மாத்திரமல்ல, தாங்களது பிரதேசங்களில் நடக்கின்ற ஒரு கல்யாண வீட்டுக்கென்றாலும் சரி, அல்லது ஒரு பூ பெய்து மேற்கின்ற பெண்ணுடைய வீட்டை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த வீட்டுக்கும் கூட இங்க இருக்கின்ற உளவு படைகள் சுற்றி திரைந்து வந்து ஆராய்கின்ற, கேட்கின்ற, விசாரிக்கின்ற ஒரு நிலைமை இந்த பிரதேசங்களில் காணப்பட்டது. அவ்வாறான நிலைமையின் கீழ் இருந்து கொண்டு எங்களால் பேச முடியாது, எங்களுக்கு சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது, எங்களுக்கு சுதந்திரமான ஒரு அரசியல் இயக்கத்தையோ அரசியல் கருத்தையோ முன்னெடுப்பதற்கு கூட கடந்த காலத்தில் பாரிய தடைகள் ஏற்பட்டிருந்தது. அதனாலும் கூட உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றமானது கடந்த 9 வருடங்களாக இந்த நாட்டின் அராஜக நிலைக்கு கொண்டு சென்ற, நாட்டின் குடும்ப ஆட்சியை நடாத்திய, அது மாத்திரமல்ல இந்த நாட்டை சூறையாடிய, இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு முழு நாட்டையும் தனது குடும்பத்தை சூழ்ந்திருக்கின்ற கும்பலுக்கும் மாத்திரம் வரையறுத்திருந்த ராஜபக்சவிடம் இருந்து நாங்கள் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இன்று மீண்டும் கடந்த 9 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட, இந்த நாட்டை நாசமாக்கிய அதே ராஜபக்சவுக்கு கடந்த காலங்களில் வேட்பு மனுக்களை பெற்றுக் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த நாட்டின் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சென்றிருந்தார். ஆனால் வேட்புமனு வழங்கிவிட்டு 2-3 நாட்களுக்கு பிறகு, நான் கொடுத்தது தவறு, அவன் வெல்ல மாட்டான், அவனை தோற்கடிக்கப்பட வேண்டும், அப்படி என்று பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அதுவும் கூட உண்மை. இருந்த போதிலும் கூட இன்று இந்த ராஜபக்ச மீண்டும் ஏன் வந்திருக்கின்றார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலத்தில் அவர் சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள், அமைச்சராக இருந்தார்கள், பிரதி அமைச்சராக இருந்தார்கள், பிரதமராக இருந்தார்கள், பிறகு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஜனாதிபதியாக 9 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். ஜனாதிபதி பதவியில் இருந்து மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வருவது ஏன் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுனாலும் அல்ல, தன்னால் இழைக்கப்பட்டிருக்கின்ற லஞ்சம், ஊழல், மோசடி, அதான் இந்த நாட்டை சூறையாடிய கும்பல் என்பது தானும் தனது குடும்பமும் குடும்பத்தை சூழ்ந்திருக்கின்ற கும்பலுமாகும். அதனால் இந்த கும்பலை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? இந்த கும்பலை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தாங்கள் மீண்டும் இந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அதில் இவ்வாறு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு, அந்த பெரும்பான்மையின் மூலமாக இந்த நாட்டில் ஏனைய கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி, கடந்த காலத்தில் வாங்கியது போல வாங்கி நான் ஆட்சி பீடம் ஏறிக்கொண்டு, அந்த ஆட்சி பீடத்தில் எவ்வாறாவது பிரதமர் பதவியும் பெற்றுக்கொண்டு தனது கொள்ளைக்கார குடும்பத்தையும் தனது கொள்ளைக்கார ஊழல் பேர்வழிகள் தனது குடும்பத்தை சூழ்ந்திருக்கின்ற கும்பலையும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதற்காகவே ராஜபக்ச வந்திருக்கின்றாரை தவிர வேறு எதற்காகவும் அல்ல.